பாருங்க, அந்த 2 பேரையும் ஒரே திரையில காண்பிக்க முயற்சி பண்ணியிருக்கிற அந்த இயக்குனர். அவங்க 2 பேருக்காக கதைய எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாருல்ல. இசை அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்ல. இந்த முகத்த பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இசைக்கு இவர் தான் அப்படின்னு. திரைத்துறையிலேயே இதுதாங்க மிகப்பெரிய சாதனை. இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் பயங்கர எதிர்பார்ப்பு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரையும் ஒரே திரையில எப்படா பார்க்க போறோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு ஒரு பெரிய விருந்த குடுக்குற வகையில இந்த திரைப்படத்துல வேலை பார்க்குற குழுக்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே என்னுடைய மிகப்பெரியது ஒரு பாராட்டு. அதெல்லாம் இருக்கட்டுங்க. என்னோட கவலை என்னன்னா, அந்த 2 பெரிய நடிகர்கள பார்க்குற நமக்காக கொண்டு வந்து ஒரே திரையில சேர்க்க முயற்சி பண்ற அந்த தம்பி இருக்குல்ல, செலவுக்கு என்னங்க பண்ணும்? ரொம்ப பெரிய அளவுல செலவாகும்ல. ஸோ அந்த செலவுக்கெல்லாம் எப்படி சமாளிக்க போகுது தம்பி? தம்பி எப்படி செலவ எதிர்கொண்டு இந்த படத்த கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னால காட்டப் போகுது? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய அளவுல கவலையா தான் இருக்கு அத நெனச்சா. சரிங்க, தம்பி எப்படியாவது செலவ சமாளிச்சு இந்த படத்த நல்லபடியா எடுக்கணும் அப்படின்னு கடவுள்ட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பண்ணிக்கோங்க. நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்கள நான் சந்திக்கிறேன்.